வெல்கம் கைஸ். வெற்றிக்கலஞ்சியம் காவலர் மற்றும் மாணவர் பரிசும் எதை பத்தி பார்க்க போறோம்னா எஸ்ஐ எக்ஸாம். அதாவது 2025 கால்ஃபர் வந்து எஸ்ஐ எக்ஸாம் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அதாவது ஜூன் மாதம் 28, 29 நடக்க போற மாதிரி ஒரு விவரம் ரிலீஸ் ஆயிருக்கு முன்னாடி. இப்போ என்னன்னா அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்றது இன்னொரு விவரம் தெரிஞ்சு. இதே போல நிறைய மெமோரண்டம் வரும்பா. மெமோரண்டம் 100% உண்மை கிடையாது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். மெமோரண்டம் எப்போ நமக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட் நம்ம அப்லோட் பண்றாங்களோ அப்போதான் நமக்கு 100% உண்மையான விஷயம். மெமோரண்டம் வந்து இந்த மாதிரி தகவல் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அவங்க முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலம் பயன்படுத்திக்கலாம். மற்றபடி இது உண்மையான இது கிடையாது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 2025 எஸ்ஐ தேர்வு ஜூன் 28, 29 நடக்காதுன்றது 100% தெளிவாயிடுச்சு. என்னன்னா அதுக்கான தேதி வந்து பின்னர் அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. எதனால இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவு தெரிய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா, அதாவது யூனிவர்சிட்டி நடத்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ எக்ஸாம் தனியா இருக்கும். அதாவது எஸ்ஐ எக்ஸாமுக்கான சிலபஸ் தனியா இருக்கும். ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு தனியா சிலபஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஒருத்தர் வழக்கு தொடர்ந்திருக்காரு. அதாவது பதவி முன்னுரிமை வழங்கியிருக்காங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் ஏதோ ஜெனரல் கோட்டால இருந்து வந்தவங்களுக்கும் அவங்க வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து குளறுபடி நடக்குது. அதாவது இவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது, இவங்களுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரோட தரப்புல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல போட்டு என்ன பண்ணா ஆர்டர் வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் அவர் சொல்லியிருக்காரு, அவரோட மொத்த நியாயத்தான் தரப்பையும் சொல்லியிருக்காரு. அவருக்கு கிடைச்ச ஒரு நீதியாகவும் ஓவராலா இதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் இனிமேல்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கா சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாடு அரசுக்கு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதை நம்பரை கூட நீங்க பார்த்துருப்பீங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கலாம். சுப்ரீம் கோர்ட் சொன்னதை வந்து இந்த வழக்குல போய் பார்க்கும்போது நமக்கு தெளிவா தெரிய வந்துடும். எதனால இது சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட நன்மைக்காக தான். டிபார்ட்மெண்ட் கோட்டால இருக்கிறவங்களுக்கு சிலபஸ் கட்டாயம் மாறுதுன்னா 100% டிபார்ட்மெண்ட் கோட்டால இருக்கிற சிலபஸ் மாறுது. ஜெனரல் கோட்டால படிச்சிருக்கவங்களுக்கு வந்து சிலபஸ் மாறுதா மாறல அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தையும் சொல்ல வரல. ஆனா 2 பேருக்கு ஒரே எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான ஒத்திகையான வழிவகைகள் வந்து டியூனிவர்சிட்டி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு டியூனிவர்சிட்டி சொல்லியிருக்கோம். இப்போ டியூனிவர்சிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா 2 பேருக்கு ஒரே எக்ஸாம், அதாவது டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் ஜெனரல் கோட்டாக்கும் ஒரே எக்ஸாம் நடத்துறதுக்கான வேலையை தான் இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு பிறகுதான் எப்ப எக்ஸாம் என்ன பண்ணலாம் என்ன எதுன்னு சொல்லிட்டு பொறுமையா அறிவிப்பாங்க. உடனே ஒவ்வொரு அறிவிப்பும் வந்துடாது. ஆனா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி குறைஞ்சது ஒரு மாதம் 1.5 மாதம் 2 மாதத்துக்கு மேலதான் கட்டாயம் ஆகும். தேர்வு தேதியே தெரியாத நமக்கு வந்து அவ்வளவு ஷார்ட் டைம்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் இப்ப 28 வந்து நடக்கிறது வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல நமக்கு தெரிஞ்சிச்சு. ஜூலை ஆகஸ்ட் போல நமக்கு வந்து நடக்கிறது அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஆகஸ்ட் போல தான் நமக்கு நடக்கும். இப்ப நடக்க போற ஆகஸ்ட்ல நடக்க போற எக்ஸாம்ஸ் நம்ம 100% கிளியர் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம கிடைச்சிக்கிறது பொண்ணான வாய்ப்பு. அதாவது இந்த 2 மாதம் இப்ப என்ன ஆயிருக்குது, லேட் ஆயிருக்குது. இது யாருக்கு நல்லது? லேட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்குதா படிக்கிறதுக்கு. லேட்டா தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இதே போல கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா சிலபஸ் நிறைய இருக்கு. நீ படிக்க வேண்டியது கடல் போல இருக்கு. ஆனா நீ இப்ப படிச்சு இருந்து கம்மியா தான் இருக்கு. உனக்கெல்லாம் ஒரு பொண்ணான வாய்ப்புன்னா 2025 இது வரைக்கும் விடாத ஒரு வேகன்சி 1350 மேல வேகன்சி வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி அதிகமான பேர் எடுக்கிறாங்க. நீயும் செலக்ட் ஆகணும் அப்படின்றது உன் மனசுல நீ குறிக்கோளா வச்சுக்கோ. அதற்காக உனக்கு கடவுள் கொடுத்துருக்க டைம் தான் இந்த நேரம். இந்த நேரத்தை நீ சரியா யூஸ் பண்ணி படி. யாருக்கு இது பாதிப்பு? டிபார்ட்மெண்ட் கோட்டால ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டுக்கு படிச்சுட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன பண்றது ஜெனரல் கோட்டாக்கு வர மாதிரியான வரதுக்கான 80% வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்க இப்ப ஜெனரல் கோட்டால இருக்கவங்க என்ன எழுதுறீங்களோ அதுவே எழுதுறதுக்கான இதை ரிவைஸ் பண்ணுவோம். அதுல இருந்து இவ்வளவுதான், இதுல இருந்து இவ்வளவுதான், இவங்களுக்கும் கொஞ்சம் மாறுபடும் அப்படின்ற மாதிரியான வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. படித்தது என்னைக்குமே வீண் கிடையாதுன்னா படித்தது படித்த மாதிரியே இருக்கட்டும். புதிதா என்ன சொல்றாங்களோ அறிவிப்புகள் இன்னும் ஒரு நாள் அறிவிப்புகள் வந்துடும். அறிவிப்புகள் வரதை வச்சு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி படிக்கிறது சரியாயிடலாம். ஓகேங்களா? குறிக்கோளா நீ வந்து இருப்ப. அதாவது தமிழ்நாடு காவல்துறை டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ இந்த வாட்டி வாங்கி ஆகும் சொல்லிட்டு அவன்லாம் முனைப்பா படிச்சுட்டே இருப்பீங்க. ஆல்ரெடி ரொம்ப படிச்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதல் நேரம் கிடைச்சனால இன்னும் கொஞ்சம் தெளிவா சூப்பரா படிப்பீங்க. ஓகேங்களா? அதன் பிறகு இன்னும் சில பேர் டவுட் என்ன கேட்டாங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து இதே போல நடத்துறது குளறுபடி பண்றாங்க, மாறி நடக்குது. இது வந்து டிஎன்பிஎஸ்சி பக்கம் போயிடுமா இந்த எக்ஸாம் வந்து நடத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அதுக்கான 100% வாய்ப்பே கிடையாதுன்னா. ஏன் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பின்றது தமிழ்நாடு காவல்துறையால அவங்களால 100% நடத்தப்படுது. அதுக்குன்னு சொல்லி அமைச்சர் பணியாக இருக்காங்க. டிஎன்பிசி குரூப் 4ல வந்து அவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது ஆஃபீஸ் சைட்ல தான் ஒர்க் பண்ணுவாங்களே தவிர பிசிக்கலா வந்து எக்ஸாம் ஹால்ல இருந்து நமக்கு பாத்துக்கிறது வரைக்கும் நமக்கு வந்து ரவுண்ட்ஸ்ல இருந்து பேப்பர் மாத்த மொத்த விஷயம் நம்ம கொஸ்டின் பேப்பர் நமக்கு ஃபாலோ பண்றதுல இருந்து நமக்கு வந்து எக்ஸாம் தேவையான செக்யூரிட்டி ஃபுட்ஸ் தரதுல இருந்து வெளியே எல்லா கைடன்ஸ் எல்லாமே போலீஸ் மூலமா தான் நடக்கும். அப்ரூவல் எக்ஸாம் சென்டர் நமக்கு அலர்ட் பண்ணி டிஎன்யூஎஸ்ஆர்பி சொல்றது அதன் வாங்குறதுல இருந்து மொத்தமும் அமைச்சு பணியோட உதவியோட போலீஸ் தான் எல்லாமே செய்யுது. இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் ஒரு தனித்துவம். வேற எந்த டிபார்ட்மெண்ட்டுமே அவங்களே டைரக்டா போய் பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது. ஆனா தமிழ்நாடு காவல்துறை மட்டும் இதே போலதான்
காரணம் என்னன்னா இது வந்து டைரக்டா முதலமைச்சரோட கண்ட்ரோல் இருக்கிற ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். ஒரு சின்ன குளறுபடி ஆகக்கூடாது, மக்களை காப்பாற்றக்கூடிய பணி நம்ம தமிழ்நாடு அரசுக்கு மிகவும் முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டை கரெக்டா வச்சிருக்கோம் ஆசைப்படுவாங்க. அதனால இந்த டிபார்ட்மெண்ட் டிஎன்யூஎஸ்ஆர் வழியா தான் நடக்கும். ஓகேங்களா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யார் நடத்தினாலும் என்ன, நமக்கு என்ன, எக்ஸாம் வந்து என்ன சிலபஸ் தெரியணும், எக்ஸாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கணும். அது இப்போ சூப்பரா கிடைச்சிருக்கு. அந்த டைம் கரெக்டா யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, 2025 நீங்களும் தலையில சிக்க தெரிஞ்சு கட்டாயம் தமிழ்நாடு காவல்துறை நீங்க போகணும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஓகேங்களா, அதாவது அடுத்த அப்டேட் மூலயமா என்ன சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நம்ம வெப்சைட்ல கட்டாயம் போடுவாங்க, வெப்சைட்ல போடுவாங்க. இப்போ என்ன சொல்லிருக்காங்களா, கூடிய விரைவில் நான் வந்து தேதி அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த தேதியை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்ல வந்து கூடிய விரைவில் வந்து தெரிவிப்பாங்க டிஎன்யூஎஸ்ஆர் சைடு. நம்ம என்ன அதுன்னு பார்த்துட்டு நம்ம ஈஸியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, எந்த ஒரு குழப்பமும் தேவையில்லை உங்களுக்கு. 100% நல்லா படிங்க. படிச்சுட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் சூப்பராக படிங்க. ஓகேங்கண்ணா, நன்றி.